எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி அவர்களின் குற்றப் பரம்பரை பகுதி 43. வேயண்ணா இடது கையை தலைக்கு அணைவாய் வைத்து படுத்திருந்தார். சாணி மெழுகிய தரை வெளியே அடிக்கின்ற வெயிலுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. புகையும் அடுப்பை மூச்சு முட்ட ஊதிவிட்டாள் அங்கம்மா. கண்ணெல்லாம் நீர் கோர்த்தது. என்னதான் அடுப்பு வேளையில் இருந்தாலும் புருஷன் படுத்திருக்கும் அழகை ஓரக்கண்ணால் கண்டு ரசிப்பவளுக்கு இப்போதெல்லாம் அந்த மனசு கூடுவதில்லை. கொம்பூதி பொழப்பு நிலவரம் சரியில்லை. வெள்ளக்காரன் விடாம தரத்திக்கிட்டு வர்றான். குறியெல்லாம் இவர் மேலதான் வச்சிருக்கான். ஆனாலும் என் தாலி பலன் கெட்டி என்கின்ற நினைப்போடு கழுத்து பாசிமணியை தொட்டு தடவினாள். காட்டு மயில் குஞ்சு போல் கையருகில் அணைந்து திரியும் ஒரே மகளின் நினைப்பு வேறு ஒருபுறம். அன்னமயிலுக்கு நிறைஞ்ச பருவம். இனிமேலையும் காலம் கடத்த முடியாது. நம்ம சாதியில 4 கிழமை நட்சத்திரம் பார்க்கவா வரும்? ஊரு நாடு சுத்தி மாப்பிள்ளை தேட போறோமா? நம்ம வெள்ளையம்மா மதனி மகன் நரிவேல் இருக்குது. வாய் பேச முடியாத ஊமையா இருந்தாலும் அன்னமயிலுக்கு முறப்பையன் அதுதானே. சிட்டு ஒரு பக்கம் வெள்ளாயுதம் பயல சுத்தி சுத்தி வாரா. 2 தாலிக்கட்டையும் ஒன்னா செஞ்சு வச்சிடணும். அடுப்பை ஊதி விட்டாள். வேயண்ணா அசையாமல் படுத்திருந்தார். அங்கம்மா ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தாள். இவருக்கு தாம் புள்ளைய பத்தி நினைப்பே கிடையாது. கொம்பூதிய சுத்தி ஆபத்து சூழுது. சனங்களை அழிய விடாம காப்பாத்தி ஆகணும். எந்நேரமும் இதே சிந்தனையில இருக்கிற மனுஷங்கிட்ட புள்ளைய பேச்சை எடுக்க பயமா கிடக்குது என உள்ளுக்குள் ஈரவிறகாய் புகைந்தாள். வேயண்ணா கண்ணை மூடி படுத்திருந்தாலும் உறக்கம் கொள்ளவில்லை. பல நினைவுகள் அவருக்குள் ஓடின. சுப்பையாவை வளரி எரிஞ்சு கொண்டு 4-5 நாளாயிப்போச்சு. பொணத்தை கூட தூக்காம ஓடி போனான் வெள்ளக்காரன். போற வழியில பெரும்பச்சேரிக்காரனு மோட்டாரை விழுத்தாட்டி ரத்தம் காட்டியிருக்கான். ஆளு அம்புகளோட இருந்து அடிபட்டு போனவன் திரும்பி வராம இருக்க மாட்டான். வந்தாலும் பெரிய திட்டத்தோட தான் வருவான். மூச்சை இழுத்து விட்டார். தொழிலுக்கு போய் 10 நாளாச்சு. பெருநாளி பச்சைமுத்து இல்லைன்னா நம்ம சனம் பட்டினி கிடந்தே செத்து போவோம். புரண்டு படுக்கும் போது வாசலில் சத்தம் கேட்டது. ஐயா! படுத்த வாக்கில் திரும்பி பார்த்தார். வாசலில் வையத்துறையை முன்னே விட்டு கழுவன், கீரச்செட்டி, நரிவேலு மூவரும் நின்றிருந்தார்கள். வாங்கப்பா. வேயண்ணா எழுந்து வாசலுக்கு வந்தார். எல்லோரையும் திண்ணையில் உட்கார சொல்லிவிட்டு தானும் எதிர் திண்ணையில் அமர்ந்தார். வையத்துறைதான் ஆரம்பித்தான். ஐயா, தொழிலுக்கு போய் 10 நாளாகி போச்சு. போலீஸை கண்டதும் கொம்பூதிக்காரன் பதறி போயிட்டான்னு சுத்துப்பட்டியில பேச்சு வரும். சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அன்னமயில் வீட்டுக்குள்ளிருந்து வாசலோரம் வந்து நின்றாள். வேயண்ணா சிரித்தார். வெள்ளக்காரனு நம்மளும் போடுற சண்டையை வேடிக்கை பார்க்க சுத்துப்பட்டியெல்லாம் காத்திருக்கு. அது மட்டும் இல்லையா, தொழிலுக்கு போகாம ராத்திரியும் பகலும் ஊருக்குள்ளேயே கிடக்கிற நம்ம இளவட்டங்க கள்ளு தண்ணியை குடிக்கவும் கறியை திங்கவும் சுகவாசியா ஆகி போயிட்டாங்க போல இருக்கு. வேயண்ணா வாய்விட்டு சிரித்து விட்டார். வையத்துறையின் பேச்சையும் தன் தகப்பனோடு கொண்டுள்ள இணக்கத்தையும் அன்னமயில் மிகவும் ரசித்தாள். தன் கழுத்தில் கிடந்த ஓனாய் பல்தழும்பை தடவி விட்டாள். வெயிலோடு திரிந்து வந்த கூழாணி கிழவி ஏதும் அறியாதவள் போல வேயண்ணாவுக்கு பின்புறம் திண்ணையில் அமர்ந்தாள். வேயண்ணாவுக்கு தெரியாமல் இங்கிருந்தபடியே கீரை சட்டியை பார்த்து கையை அசைத்தாள். கீரை சட்டி மெல்ல ஆரம்பித்தான். மாமாவுக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டியது எங்க கடமை. சொல்லும் போதே இழுத்தான். கீரை சட்டிக்கு வேயண்ணா மாமன் முறை. நம்ம வில்லாயுதம் பய போக்கு சரியில்லை. மறுபடியும் இழுத்தான். என்னடா சொல்ற என்றார் வேயண்ணா. குதிரை ஏறி காடோ செடியோன்னு அலையிறான். கூழாணி ஊடை புகுந்து எதுவும் தப்பு பண்றானா என்றாள். இல்ல. கண்ணை ஒட்டி வாசலோரம் நின்ற அன்னமயிலை ஒரு பார்வை பார்த்த கீரை சட்டி, சம்பங்கி ஆத்தங்கரையில் இருக்கிற ஒரு பொண்ணு நினப்புல அலையிறான் சொல்லிவிட்டு முழித்தான். அன்னமயில் கண்களை அகல விரித்தாள். கூழாணி கிழவி தொடையில் அடித்து கொண்டு, நான் நினைச்சேன் இந்த களவாணி பைய ஊரு ரங்காம காடு சுத்தும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. கூப்பாடு போட்டுக்கொண்டே கழுவனை பார்த்து கையசைத்தாள். கீரை சட்டி விட்ட இடத்தில் கழுவன் ஆரம்பித்தான். நாளைக்கு உங்க ஸ்தானத்துல இருக்க வேண்டியவன் வில்லாயுதம் ஊரு காரியத்துல ஒட்டாம அலையிறான். அவனுக்கு நம்ம சிட்டு பிள்ளைய கட்டி போட்டா என்ன? கிழவியின் கூப்பாடு கேட்டு அடுப்பு வேளையில் இருந்த அங்கம்மா எழுந்து வாசலோரம் வந்தாள். கூழாணி திண்ணையை விட்டு எழுந்து முன்னே வந்தாள். அந்த காளி பயலுக்கு என் பேத்தி சிட்டுதான மாப்பிளக்காரி, கட்டி வைக்க என்ன யோசனை என்றாள். 4 பேரும் கூடி வீட்டுக்கு வந்ததே கிழவியின் ஏற்பாடுதான் என்று வேயண்ணாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏய் கிழவி, ஏன் கத்துற? வில்லாயுதத்துக்கு என் தங்கச்சி மகனை முடிச்சு வைக்க நீ என்ன சிவாரிசு? தாயாரின் கையை பிடித்து திண்ணையில் உட்கார வைத்தார். தலை கவிழ்ந்தபடி அமர்ந்திருந்த வையத்துறையின் தோளை தொட்டு, டேய் வையத்துறை, உனக்கு என்ன வயசாகுது? நீ ஒரு பொண்ணை பாரு. 2 கல்யாணத்தையும் ஒன்னா முடிச்சிருவோம். தலையை கோதினார். காலமெல்லாம் உங்க நிழல்ல இருந்தா அதுவே போதுமையா? பைத்தியக்கார பயலே. வையத்துறையை வேயண்ணா கட்டி பிடித்து கொண்டார். அன்னமயில் விருட்டன வீட்டுக்குள் ஓடிவிட்டாள்.
மதுரை ஜில்லா போலீஸ் லவ்லக் துரையே நேரடியாக கமுதி கச்சேரிக்கு வரும் அளவுக்கு கொம்பூதி விவகாரம் முற்றி போயிருந்தது. லவ்லக் துரையை எதிர்பார்த்து காத்திருக்கும் அதிகாரிகள் மத்தியில் பொறி பறந்து கொண்டிருந்தது. சில சிப்பந்தி அதிகாரிகளைத் தவிர மற்றவர்களெல்லாம் வெள்ளை அதிகாரிகள். தலையில் கட்டு போட்டிருந்த இன்ஸ்பெக்டர் பகதூரிடம் துக்கம் விசாரிப்பது போல விவரம் கேட்டார்கள். தோள்பட்டை இறங்கி போயிருந்த வெள்ளைக்கார சார்ஜென்ட்டுக்கு இன்னும் 1 மாதமானாலும் கையை அசைக்க முடியாத வழி. பகதூருக்கு அவமானமாய் இருந்தது. வடக்கே பாஞ்சாலத்தில் எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தவன். ஜாலியன் வாலாபாக் சுற்றுச்சுவர்களுக்குள் சுட்டு தள்ளிய பிணங்கள் மேடாக குவிவதைக் கண்டு ரசித்தவன். பெரும்பச்சேரிக்காரன் வெட்டி வைத்து சிறு பள்ளத்துக்குள் விழுந்ததை நினைக்க நினைக்க அவமானமும் ஆத்திரமும் பெருகியது. கமுதி கச்சேரிக்கு வருகை தரும் லவ்லக் துரை சென்னை மாகாணத்துக்கே சட்டம் வகுத்து கொடுத்தவர். அவருடன் வரும் துணை சூப்பரண்ட் PC கிளின்ஸ் பெரிய காரிய புலி. லவ்லக் துரையும் கிளின்ஸ் துரையும் நேரில் வரும் அளவுக்கு கொம்போதிக்காரன் அடங்காதவனா? கூடியிருந்த அதிகாரிகளுக்கெல்லாம் வியப்பாகவே இருந்தது. கச்சேரி பரபரப்பு கமுதி ஊர் முழுக்க பரவி கொண்டது. முரட்டு போலீஸ் லாரிகள் தெருக்களில் போகவும் வரவுமாக புழுதி கிளப்பிக் கொண்டிருந்தது. துரைமார்களை அழைத்து வர கமுதி கோட்டைமேடு எல்லை வரை குதிரை சாரட் போயிருந்தது. எவ்வளவு வற்புறுத்தி கூப்பிட்டும் பெருநாளி போலீஸ்களோடு சேர்ந்து கமுதி கச்சேரிக்கு வர ஏகாம்பரம் மறுத்துவிட்டார். இருளடித்து புத்தி பேதளித்தது போன்று முக்காடு போட்டுக்கொண்டு வீட்டுக்குள் படுத்து கொண்டார். புலவரும் கார்மேக ஆசாரியும் கண்ணிலேயே படாமல் பதுங்கி கொண்டார்கள். பச்சை முத்துவை 4-5 நாளாக ஊர் பக்கமே காணோம். குதிரை சாரட்டு கமுதி கடைத்தெருவுக்குள் நுழைந்து வந்தது. துரைமார் அமர்ந்து வரும் தோரணையை பார்த்து தெருவோரம் கூடியிருந்த சனங்கள் வாய்ப்பாரியது. சீம துறனா சீம துறதான், செக்க செவேர்னு இருக்காங்களே. கடைக்கார முதலாளிகள் எல்லாம் வரிசையாய் நின்று கும்பிட்டார்கள். லவ்லக் துரை உதட்டோரம் சிரித்தபடி சாரட்டு குலுங்க போனார். கச்சேரி போகின்ற வழியில் சிவன் கோயில். சாரட்டை எதிர்பார்த்து காத்திருந்த கோயில் தர்மகர்த்தாக்கள் கொட்டு மேளத்தோடு மரித்தார்கள். லவ்லக் துரை சாரட்டை நிறுத்தச் சொன்னார். தர்மகர்த்தாக்கள் துரைமார்களுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து பட்டு சாற்றி பிரசாதம் வழங்கினார்கள். இடது கையால் வாங்கிக் கொண்ட லவ்லக் துரை வலது கைப்பிரம்பால் ஆசிர்வதித்துவிட்டு சாரட்டை கிளப்பச் சொன்னார். நந்தவனம் தாண்டி கச்சேரியை நெருங்கியது சாரட்டு. வையத்துறையை கட்டி தழுவியிருந்த வேயன்னா, கிறுக்கு பயலே, நீ எனக்கு ஒரு புள்ளதாண்டா. என் மூத்த மகன் சேது இன்னைக்கு இருந்தா அவனு நீயும் ஒரே வயசு. அழுந்து அணைத்து கொண்டார். வாசலோரம் நின்ற அங்கம்மாவுக்கு மூத்த மகன் சேதுவின் பேச்சை எடுத்ததும் நெஞ்சு கலங்கியது. என் தலப்புள்ள என்ன ஆச்சோ? கண்ணோரம் கசிந்தது. இவ்வளவு பேச்சுக்கிடையில் தன்னை பற்றி யாரும் பேசாதது நரிவேலுக்கு வருத்தம். பேச முடியாது, கேட்க முடியாது. இருந்தாலும் உதட்டசைப்பில் கண்ணசைவில் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வான். தனக்கு அடுத்து இருந்த கீரை சட்டியை கிள்ளிவிட்டான் நரிவேலு. பேச்சை வளர்க்க கீரை சட்டிக்கு சங்கடமாய் இருந்தது. மாமா, வில்லாயுதம் கல்யாணத்தோட இந்த நரிவேலு வயலுக்கும் சேர்த்து முடிச்சிடலாமே. தயங்கி தயங்கி முடித்தான். அங்கம்மா முந்திக்கொண்டு, அன்னமயிலுக்கும் வயசாகுதில்ல, 2 காரியத்தையும் ஒன்னா வைக்க வேண்டியதுதான் சன்னமாய் சொன்னாள். வச்சிடலாம், ஆனா போன வெள்ளக்காரன் திரும்பி வர்றானான்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். 10 நாள் 1 மாசம் பார்த்துவிட்டு 2 கல்யாணத்தையும் ஒன்னாவே வச்சிடலாம் என்றபடி எல்லோரையும் ஒரு சுற்று பார்த்தார். கூழாணி கிழவிக்கு இரட்டை சந்தோஷம். கீரை சட்டி முழங்கையால் இடிக்கவும் ஊமையன் நரிவேலு சின்ன சத்தத்தோடு சினுங்கி வெக்கப்பட்டு தலை கவிழ்ந்தான். எழுந்து கிளம்பியவர்களிடம், இன்னைக்கு ராத்திரி தொழிலுக்கு போக ஏற்பாடு பண்ணுங்கப்பா என்றவர், வையத்துறை நீ எங்கடா போற, சாப்பிட்டுட்டு போ அமர்த்தினார். பகுதி 44. மதுரை ஜில்லாவிலிருந்து லவ்லக் துரையும் PC கிளின்ஸ் துரையும் கமுதி கச்சேரி வாசலில் வந்து இறங்கியதும் பிகில் வாத்தியம் முழங்க அணிவகுப்பு மரியாதை தொடங்கியது. போலீஸ்கள் எல்லாம் கிடுகிடுத்து போயிருந்தார்கள். அதிகாரிகளுக்கெல்லாம் உள்ளூர நடுக்கம். பெரிய துரைமார்கள் யார் மீது எப்போது விழுந்து குதறுவார்கள் என்பது தெரியாது. காயம்பட்டிருந்த இன்ஸ்பெக்டர் பகதூரும் வெள்ளைக்கார சார்ஜென்டும் அணிவகுப்பில் கலந்து கொள்ளவில்லை. வழக்கின் வாதிகளைப் போல் கச்சேரி வறண்டாவில் நின்றிருந்தார்கள். போலீஸ் பட்டாலியன் கொடியை ஏற்றி வைத்து மரியாதையை ஏற்றுக்கொண்டபின் துரைமார்களை கச்சேரிக்குழு அழைத்து வந்தார்கள். பகதூர் கலங்கி போய் நின்றார். காயம்பட்ட தலையில் தொப்பி அணிய முடியாததால் சல்யூட் அடிக்க முடியவில்லை. இடது தோள்பட்டை வலியை பொறுத்து கொண்டு சார்ஜென்ட் சல்யூட் அடித்தான். கீழ்ப்பட்ட அதிகாரிகளை ஏறிட்டு பாராத லவ்லக் துரை கச்சேரி சுத்தத்தை நோட்டம் விட்டார். முகட்டு ஓடுகளை, ஒட்டடைகளை, சுவர் பளபளப்பை கண்ணளந்தார். கச்சேரியின் முன்னும் பின்னும் ஒரு சுற்று சுற்றினார். அதிகாரிகள் எல்லாம் ஓடிக்கொண்டே நடந்தார்கள். துரையின் தலை திரும்பும் திசையெல்லாம் ஆராய்ந்தார்கள். உள்ளே போய் உட்கார்ந்த துரை கைப்பிரம்பை அசைத்து பகதூரை முன்னே வரச் சொன்னார். பகதூரோடு சார்ஜென்டும் அணைவாய் வந்து நின்றான்.
பகதூர், ஜாலியன் வாலாபாக் மூலமா லண்டன் வர பெயர் வாங்கின நீ ஒரு முள்ளு காட்டுக்குள்ள அடி வாங்கி வந்து நிக்கிறியே. லவ்லட் துரையின் முதல் விசாரணையே பகதூருக்கு மேலும் வலியை உண்டாக்கியது. தலை கவிழ்ந்தார். சொல்லு, பெரும்பச்சேரியை ஏன் பகச்சுக்கிட்ட? அங்க ஒருத்தனை லாரி ஏத்தி ஏன் கொன்ன? துரை பார்வையை திருப்பவும் சார்ஜென்ட் விடவிடத்தான். நம்ம கை கருவியா இருக்க வேண்டிய பெருநாளிக்காரனை சாகடிச்சிட்ட. உன்னை நம்பி யார் ஒத்துழைப்பான்? பகதூருக்கு வாய் திறக்க முடியவில்லை. கொம்பூதிக்கு நீ போனியா? துரை, கொம்பூதி பாதையை வெட்ட சொன்னேன். நேரடியா பதில் சொல்லு, நீ கொம்பூதிக்கு போனியா? போகல துரை. ஏன் போகல? மோட்டார் போக பாதை கிடையாது. நடந்து போ, குதிரை ஏறிப்போ. துரையின் குரல் உயரவும் சுற்றி நின்ற அதிகாரிகளுக்கு நடுக்கம் எடுத்தது. கொம்பூதிக்காரனையும் பெரும்பச்சேரிக்காரனையும் ஒன்னு சேர விடக்கூடாது. பெருநாளி ஆட்களை அழைச்சு பேசி பெரும்பச்சேரிக்காரனுக்கு வேலை கொடுக்க சொல்லு. எஸ்டேட் கிணத்துல எல்லாரும் தண்ணி இறக்க ஏற்பாடு செய்யணும். இதையெல்லாம் சொல்லித்தானே உனக்கு அனுப்பி வச்சிருந்தேன். ஆமாந்துரை. பகதூர் உணர்வின்றி பேசினான். எல்லா விவரங்களையும் லவ்லக் துரை விரல் நுனியில் வைத்திருப்பதைக் கண்டு அதிகாரிகளுக்கெல்லாம் வியப்பாக இருந்தது. ஆனா நீ என்ன செஞ்சிருக்க? பெரும்பச்சேரிக்காரனை பகச்சுக்கிட்ட. பெருநாளி ஆதரவை இழந்து போன. அப்புறம் எப்படி கொம்பூதியை அடக்க போற? துரை நாற்காலியை விட்டு எழுந்தார். எல்லோரும் வழிவிட்டு ஒதுங்கினார்கள். வராண்டாவுக்கு வந்தார். உனக்கு முன்னால் இருந்த விக்டரு ரொம்பவும் நிதானமானவன், நீ ரொம்பவும் அவசரக்காரன். இது ரெண்டுமே கொம்பூதிக்காரன்ட்ட செல்லாது. சரியான திட்டமும் சாதுரியமும் இருக்கணும். வராண்டாவிலேயே நடை போட்டார். அதிகாரி பட்டாளம் துரையின் குறிப்பெறிந்து பின்னாலேயே ஊர்ந்தது. சரி, போனது போகட்டும். உனக்கு வேண்டிய குதிரைப்படையை எடுத்துக்கோ. கொம்பூதிக்குள்ள நுழைஞ்சு முதல்ல ஆயுதங்களை பறிமுதல் பண்ணு. கொம்பூதிக்குள்ள ஆயுதம் இருக்கக்கூடாது. துரை பேச்சோடு நடையையும் நிறுத்தினார். எதுலையும் அவசரம் வேண்டாம். நம்ம ஆளுகளை வச்சே கொம்பூதிக்கு பாதையை சீர் செய்யு. கொம்பூதிக்காரன் இரவுல தான் களவுக்கு போறான். பகற்கொள்ள அடிக்க பழகாதவன். இரவு நேர நடமாட்டங்களை முடக்குனாலே களவுகளை தடுத்துட முடியும். துரை மறுபடி நடக்க கிளம்பினார். அத்தனை ஆம்பளைங்களையும் கொம்பூதியிலிருந்து அள்ளிக்கிட்டு வந்து கச்சேரியில இரவு முழுக்க உட்கார வையு. தினமும் ஒரு பதிவேட்டில் கட்ட விரல் ரேகையை பதிய சொல்லு. கட்ட விரல் ரேகையை புரட்ட தவறினவனை ஈவு இறக்கமில்லாம சித்திரவதை செய்யு. இரவு முழுசும் கடுமையா காவல் இருக்கணும். விடியவும் எல்லாரையும் வெளியே விட்டுரு. திரும்பி நடந்தார். களவை தடுக்கிறது மட்டும் நம்ம நோக்கம் இல்ல. நாடு முழுசும் களவு செய்யறவங்க பலர் இருக்கிறாங்க. ஆனா இவங்கள போல வீரங்க எங்கு இல்ல. பின்தொடரும் எல்லா அதிகாரிகளுக்கும் கேட்கும்படியாக பேசிக்கொண்டே போனார். இவங்களோட பரம்பரைய புடிக்குள்ள கொண்டு வந்து வீரத்தை மழுங்கடிக்கணும். கொம்பூதியில பிறந்த எவனுக்கும் இந்த விதியில விளக்கு இல்ல. 11 வயசுக்கு மிஞ்சின எல்லா ஆம்பளைங்களும் தினமும் கச்சேரிக்கு வந்து ரேகை புரட்டணும். கொம்பூதிக்காரனை தவிர்த்து எவனுக்கு இந்த குற்றத்துக்கு இந்த சட்டம் பொருந்தாது. நாற்காலியில் வந்து உட்கார்ந்தபடியே லவ்லக் துரை பேசி முடித்தார். இதுவரை பேசாத கிளின்ச் துரை கல்யாணமாகிற மாப்பிளை கூட கச்சேரியில தான் முதலிரவு அழுத்தமாய் சொன்னார். பெரும்பச்சேரிக்கு பச்சை முத்து அனுப்பிவிட்ட தானிய வண்டி வந்து 10 நாட்களுக்கு மேலாச்சு. பண்டை இருப்பு இன்னும் ஒரு நாளைக்கு தாங்கும். வண்டி வரலனா பட்டினிதான். பொழுது மயங்க காலத்தி கோயில் வேப்ப மரத்தடியிலே திருவேட்டையோடு உட்கார்ந்திருந்த யார் மனசிலேயும் தெம்பு கிடையாது. காலமெல்லாம் உழைச்சு சாப்பிட்ட பெரும்பச்சேரி சனங்களுக்கு உட்கார்ந்து சாப்பிட பிடிக்கல. பச்சை முத்து அனுப்புற தானிய வண்டியை இன்னும் எவ்வளவு காலத்துக்கு எதிர்பார்த்து காத்து கிடக்க முடியும்? காடுகரையெல்லாம் பெருநாளிக்காரனோடது. பெரும்பச்சேரிக்காரனுக்கு ஒரு கால் காணி சொந்த பூமி கிடையாது. ஏதோ கொம்பூதி ஆளுக கொடுத்த தைரியத்துல நடுக்காட்டு சந்தையை தீ வச்சு கொளுத்தினோம். ரோசப்பட்ட கஞ்சி இல்லைன்னு ஆயிப்போச்சு. பள்ளந்தோண்டி லாரியை வெளுத்தாட்டினதுக்கு அப்புறம் போலீஸ்காரனையும் இந்த பக்கமே காணோம். அவன் பகையும் சேர்ந்து போச்சு. என்ன திட்டத்தோட எப்ப வரப்போறானோ என்று பெரும்பச்சேரிக்காரர்கள் அஞ்சினார்கள். கொம்பூதிக்கு போய் கொஞ்சம் ஆயுதம் வாங்கி வர நினைத்தார்கள். வையத்துறையும் பெரும்பச்சேரி பக்கமே வருவதில்லை. அவன் கொம்பூதி ஆளாகி போனான். கவலை தோய்ந்த சிந்தனையினூடே பெருநாளி பாதையிலே குதிரை சத்தம் கேட்டதும் திருவேட்டை திரும்பி பார்த்தான். 2 குதிரையில் போலீஸ் வருது. வேப்ப மரத்தடியில் எல்லோரும் சுதாரித்து எழுந்தார்கள். நெருங்கி வரவும் தான் தெரிந்தது 2 குதிரையிலே 3 போலீஸ் வந்தது. குதிரையை ஓட்டத் தெரியாத கிழட்டு போலீஸ் ஒரு குதிரையிலே தானும் ஒப்புக்கு உட்கார்ந்து வந்தார். வேப்ப மரத்தடியில் வந்து நின்ற பின்பு குதிரையிலிருந்து வெள்ளைக்கார போலீஸ்கள் இறங்க மறுக்க கிழட்டு போலீஸ் மட்டும் கைத்தாங்களாக இறங்கினார். என்னப்பா திருவேட்டை, சௌக்கியமா? கிழட்டு போலீஸின் விசாரணை திருவேட்டைக்கு பிடிபடல. ஏதோ இருக்கேன் சாமி. ஊர்ச்சனம் வேப்ப மரத்தடியில் கூடியது. சிகப்பி புருஷனோரம் வந்து நின்று கொண்டாள். கிழட்டு போலீஸின் முகத்துக்கு நேராக சிகப்பி கேட்டாள், இப்ப யார கொள்ள வந்திய? ஏதோ நடந்து போச்சு விடுதாயி. நடந்தது என்ன கல்யாணமா சடங்கா சாவு? ஒரு இளவட்ட பைய துள்ள துடிக்க வண்டி ஏறி செத்து போனான்.
கழுத்துல கட்டி 2 மாசம் தொங்காமலேயே ஒரு தாலி அறுபட்டு போச்சு பாவியலா. சிகப்பிக்கு ஆக்ரோஷம் தாங்கல. கிழட்டு போலீஸ் பதறி போனார். இவ பேசுற வச்சு ஊர் சனத்தையே கோவப்பட வச்சிரும் போல இருக்கே. பேச்சை மாற்றினார். இது என்ன கோயில்? ஒருவரும் பதில் சொல்லவில்லை. நீங்க தோண்டி வச்ச பள்ளத்துல விழுந்து ஒரு துறைக்கு மண்டை பொளந்து போச்சு, இன்னொரு துறைக்கு கை முறிஞ்சு போச்சு. சிரித்தார். கூட்டம் கொஞ்சம் மாறியது. திருவேட்டை கேட்டான், வந்த விவரம் என்ன சாமி? வேலை வெட்டிக்கு போகாம எவ்வளவு நாளைக்கு பட்டினியா கிடக்க போறீங்க? பெருநாளி முதலாளிமார்களோடு பேசி ராசி பண்ணி விடலாம்னு துறை நினைக்கிறாரு. இந்த பேச்சு கூடியிருந்தவர்களுக்கு பிடித்திருந்தது. திருவேட்டை மட்டும் கச்சேரிக்கு வரணும். காலத்தி கோயில் வேப்ப மரத்தடியில் சனமெல்லாம் பேசிக் கொண்டிருக்க லாரி ஏறி செத்த கந்தன் பொண்டாட்டி மட்டும் முட்டு வீட்டுக்குள் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள். பகுதி 45. பெருநாளி கச்சேரியில் இன்ஸ்பெக்டர் பகதூரின் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. ஊர் முக்கியஸ்தர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். எல்லாம் சரிதாயசமா, உங்க சொல்லு தலைக்கு மேல இருக்கட்டும். ஆனா எஸ்டேட் கிணத்துல பெரும்பச்சேரி ஆளுக தாவாளி போட்ட தண்ணி இறக்க அனுமதிக்கணும்னு சொல்றீங்களே, அதை மட்டும் ஒத்துக்கிற முடியாது யசமா. கச்சேரி வாசலில் 7-8 போலீஸ் குதிரைகள் காலாரி நின்றன. கண்ணுக்கு முன்னால் வளரி வாய்ந்து சுப்பையா இறந்ததை கண்ணார கண்ட ஏகாம்பரத்துக்கு இப்பவும் வர மனசு இல்ல. வீட்டுக்குள் மூடி போர்த்தி படுத்து கிடந்தவரை ஆள்மேல் ஆள் அனுப்பி அழைத்து வந்திருந்தார்கள். இருப்பிடம் தெரியாமல் உட்கார்ந்திருந்தார். புலவர், தலையாரி, கார்மேக ஆசாரி என்று நிறைய தலைகள் தெரிந்தன. குழம்புகள் பெருத்த காட்டெருமை கால்களுக்கு மத்தியில் இறை தேடி திரியும் காக்கை குஞ்சு போல திருவேட்டையும் ஒரு ஓரத்தில் நின்றிருந்தான். எங்க காடுகரையில பாடுபடட்டும், நாங்க மறுக்கல. கூலிய கூட அரைப்படி ஒரு படின்னு கூட்டி தாரோம். ஆனா எஸ்டேட் கிணத்து தண்ணிய பெரும்பச்சேரிக்காரன் மறந்துடணும் யசமா. கூட்டத்தில் ஐயாத்துரை தான் ஓங்கி பேசினார். கிழட்டு போலீஸ் எகத்தாளமாக சிரித்தார். எத்தனை கூட்டம் கூடியும் இந்த கொம்பூதிய ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்க. ஆளோடு ஆளாக பச்சை முத்துவும் இருந்ததுதான் ஏகாம்பரத்துக்கு ரொம்பவும் உறுத்தியது. வாயை இறுக்கி கொண்டு உட்கார்ந்திருந்தார். பச்சை முத்து இருக்கிற இடத்துல எதை பேசினாலும் வேயண்ணா காதுக்கு போகும். எதுக்கு வம்பு? திருவேட்டை தயக்கப்பட்டு வாய் திறந்தான். இடையில புகுந்து ஏழப்பைய பேசுறேன்னு எசமான் தப்பா நினைக்க கூடாது. பெருநாளி முதலாளிமாருக்கு தண்ணி எடுக்க விடலைன்னா எங்க சனம் குடி தண்ணி அல்ல, கொம்பூதிக்கு தான் போகும் எசமா. தவிச்ச வாய்க்கு தண்ணி வேணும்ல. ஐயாத்துரைக்கு பொத்து கொண்டு வந்தது. போங்கடா, போய் 2 ஊர்க்காரனும் கூடி பேசி கம்பெடுத்து வாங்க, பெருநாளியை அடிச்சு நொறுக்குங்க. தொண்டை கணக்க கத்தினார். மிஸ்டர் ஐயாத்துரை, கொஞ்சம் பொறுமையா இருங்க என்ற பகதூர் துரை, உங்க எதிரி யாரு, கொம்பூதியா பெரும்பச்சேரியா? நேரடியாக கேட்டார். வந்ததிலிருந்து வாய் திறக்காமல் இருந்த ஏகாம்பரம் முந்திக்கொண்டு, எங்களுக்கு கொம்பூதி ஒன்றும் எதிரி இல்லையே. தோல் குலுக்கினார். ஒரு காலத்துல எங்க ஊருக்குள்ள திருடுனாங்க, கண்ணம் போட்டாங்க. இப்ப அவங்களால எந்த இடைஞ்சலும் கிடையாது. ஓரக்கண்ணால் பச்சை முத்துவை பார்த்து கொண்டார். வேயண்ணா காதுக்கு நல்லபடியா போனா சரி. இன்ஸ்பெக்டர் பகதூருக்கு திகைப்பாக இருந்தது. கூடி கிடந்த குதிரைகள் கனைத்தன. அப்ப நடுக்காட்டு சந்தையை தீ வச்சு கொளுத்துனது, உங்க வீடு வாசலில் அடிச்சு நொறுக்குனதெல்லாம் அதெல்லாம் பெரும்பச்சேரிக்காரனால வந்த வினயசமா. காலங்காலமா உள்ள கட்டுப்பாட்டை மீறி துருவம் பொஞ்சாதி ராக்கு எஸ்டேட் கிணத்துல தண்ணி இறைச்சதுதான் வந்த கலகத்துக்கு காரணம். பெரும்பச்சேரிக்காக கொம்பூதி ஆளுக கம்பெடுத்து வந்தாங்க. மற்றபடி எங்களுக்கும் கொம்பூதிக்கும் பகையே கிடையாது. அத்தனை கோபத்தையும் லபக்கென விழுங்கிவிட்டு ஏகாம்பரம் நிறம் மாறி பேசுவதை புலவரும் கார்மேக ஆசாரியும் ஒருவரை ஒருவர் சுரண்டி கொண்டு ரசித்தார்கள். ஏகாம்பரத்தின் பேச்சோடு முக்கியஸ்தர்கள் ஒத்துப்போவது போல் தெரிந்தது. காற்று திசை மாறி அடிப்பதை கவனித்த இன்ஸ்பெக்டர் பகதூர், வளரி வீசி சுப்பையாவை கொன்னது தப்பு இல்லையா என்றார். பதிலேதும் பேசாமல் எல்லோரும் முழித்தார்கள். கொம்பூதி வளரி நாளைக்கு உங்க எல்லாரையும் கொல்லும், எனக்கு என்ன? கச்சேரியை மூடிட்டு கமுதிக்கு போயிடுறோம். கொம்பூதிக்காரன் ஒரே நாள்ல ஊரை அழிச்சு போடுவான். பகதூர் துரை பேச்சை முடித்து கொண்டு எழுந்தார். 2 ஊர்க்காரனும் சேர்ந்து வந்து நடுக்காட்டு சந்தையில் விரட்டி விரட்டி வெட்டியது எல்லோர் நெஞ்சிலும் நெருப்பாக ஓடியது. திருவேட்டை வீட்டுக்குள் வந்து நுழையவில்லை. பொஞ்சாதி சிகப்பி கேட்டாள், நீ எல்லாம் மனுஷன்தானா? கொம்பூதியை காட்டி கொடுக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எஸ்டேட் கிணத்து தண்ணியை குடிக்காம பெரும்பச்சேரிக்காரன் நாவரண்டு செத்து போனாதான் என்ன? அது இல்லடி. எது இல்ல? பச்சை புள்ளக்காரி ராக்கு ஒருபான தண்ணி இறைச்சதுக்கு தானே பெருநாளிக்காரன் துருவனை மஞ்சனத்தி மரத்துல கட்டி வச்சான். யாருக்கும் இல்லாம குடிதண்ணிய அசிங்கப்படுத்தினா. ஆமா, என்ன ஓமா? துருவனை மீட்டது யாரு? நடுக்காட்டு சந்தையை தீ வச்சு கொளுத்துனது யாருக்காக? நீ சொல்றதெல்லாம் சரி, என்ன சரி? இன்னைக்கு கொம்பூதி குறவலைய போலீஸ் நெருக்கிதுன்னா எது காரணம்? பெரும்பச்சேரியோட மான மறுவாதியை காப்பாத்துறதுக்கு கொம்பூதி ஆளுக்கு கம்பெடுத்து வந்தது தானே காரணம். திருவேட்டையை வாய் திறக்கவே விடவில்லை சிகப்பி.
போலீஸை கண்டதும் உனக்கு புத்தி பேதலிச்சு போச்சா? போலீஸ் லாரி ஏறி கண்டன் செத்தானே, அவன் பொஞ்சா அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? திருவேட்டை தலையை தொங்க போட்டான். வழிந்த கண்ணீரை சேலை தலைப்பால் சிகப்பி துடைத்து கொண்டாள். திருவேட்டை தலை கவிழ்ந்தபடியே பேசினான். பாடுபடுறதுக்கு கையகல பூமி இல்லாத நம்ம சனம் பச்சை முத்து அனுப்பி வைக்கிற தானிய வண்டியை எதிர்பார்த்து எத்தனை நாளைக்கு பட்டினியா கிடக்கிறது சொல்லு சிகப்பி? இழைந்து போய் கேட்டான். சிகப்பி சீறினாள். தினமும் பூமியில கோடான கோடி சனம் பிறக்குது, சாவுது. மான மறுவாதைக்காக நம்ம சனம் 10 பேர் செத்தா என்ன மோசம் போச்சு? திருவேட்டைக்கு பேச வாய் எழவில்லை. அத்தனை சாதிக்காரன்னு நம்மளை அடிமையா நினைக்கிறப்ப கொம்பூதி ஆளுக மட்டும்தான் நம்ம மான மரியாதையை காப்பாத்தி கொடுத்தாங்க. அதுக்கு நன்றி கடனா அவங்கள நீ காட்டி கொடுத்துட்டு வந்து நிக்கிற. பெரும்பச்சேரியையும் கொம்பூதியையும் பிரிக்கணும்னு பெருநாளிக்காரன் திட்டம் போடுறான். வெள்ளக்காரனை வச்சு அதை நிறைவேற்றுறான். கொம்பூதி அழிய போகுது. விழுகிற பணமெல்லாம் இந்த வழியாத்தான் போகும். அந்த பிணங்களோட பிணமா ஓ மகன் வையத்துறையும் போவான். காட்டி கொடுத்த கண்ணால பார்த்து சந்தோஷப்படு. சிகப்பி அதற்கு மேல் அடக்க முடியாமல் அழுதாள். திருவேட்டையும் துண்டை வாயில் பொத்திக்கொண்டு குமுறி குமுறி அழுதான். தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். கொள்ளன் பட்டறையில் சம்சாரிகள் கூடி கிடந்தார்கள். உழுகவும் விதைக்கவும் மும்மரமான விவசாய நேரம். விடியும் முன்னேயே பட்டறையில் கூட்டம். அச்சு முறிந்த மாட்டு வண்டிகளும் முனைமழுங்கிய ஏற்கலப்பைகளும் இரும்பு பட்டாக்களும் வந்து கிடந்தன. கார்மேக ஆசாரியைத்தான் காணோம். வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே தலகாட்டல. எப்பா கார்மேகம், தலைக்கு மேல காட்டு வேலை கிடக்குது, எங்களையும் கொஞ்சம் எட்டி பாரு என்று குரல் கொடுத்தார்கள். கார்மேக ஆசாரியின் கை நுணுக்கம் சுத்துப்பட்டியில் யாருக்கும் வாய்க்காது. பட்டறையில் சம்சாரிகள் ஒருவருக்கொருவர் விளையாட்டாக பேசுவதுண்டு. நம்ம அப்பனுக்கே சந்தேகம் வராத அளவுக்கு நம்ம மாதிரியே இன்னொரு ஆளை செஞ்சிருவாங்க கார்மேக ஆசாரி. சும்மாவே பொஞ்சாதியோட சேலத்தலப்பை பிடிச்சிக்கிட்டு அலைகிறவன் கார்மேகம். உளி உளியா கண்ணு மூக்கோட வெகு காலம் கழிச்சு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. கேட்கவா வேணும்? ஒரு கையில பொஞ்சாதி ஒரு கையில புள்ளன்னு கொஞ்சுறது தான் வேலை. எப்பா கார்மேகம், எங்களையும் கொஞ்சம் ஏறட்டு பாரப்பா, வெதப்பு நேரம் வீணா போகுது. வெளியே சம்சாரிகளின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆசாரியின் கொஞ்சல் அப்பவும் நின்றபாடில்லை. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? உங்க அப்பன் பேர் வைக்கலாமா, எங்க அப்பன் பேர் வைக்கலாமா என்றான் மனைவியிடம். ஆசாரி பொஞ்சாதி இந்த பக்கம் திரும்பி படுத்தாள். சொல்லு, நம்ம பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம்? உசுரை காப்பாத்தி கொடுத்த குலசாமி பேரைத்தான் வைக்கணும் என்றாள். கார்மேகம் முழித்தார். அந்த சாமி இல்லைனா இந்நேரம் நானும் நம்ம பிள்ளையும் செத்து சாம்பலாயிருப்போம் என்று நிறுத்தியவள் நம்ம குலசாமி கொம்பூதி வேயனாதான். கண்களை மூடினாள். பிள்ளையோடு சேர்த்து பொஞ்சாதியின் தலையையும் அணைத்து கொண்ட கார்மேகம், ஹேய், வேயண்ணா ஐயாவோட பேரு வேலுச்சாமி, நம்ம மகனுக்கு பேரு வேலுச்சாமி. கலங்கிய கண்களை ஓட விட்டார். வெளியே சம்சாரிகளின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது.